இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் சிம்பிள் ஐடியா ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்கலாம். எப்படி இது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ என்னெல்லாம் சொன்னோம்? பட் ஃபியூயல் இம்பார்ட்டன்ட் சொன்னோம். தென் மாடரேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னோம். நான் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் மட்டும் எழுதிட்டு வரேன். 7 பார்ட்டு, அதில் முக்கியமான 4 பார்ட் எழுதுகிறேன். கண்ட்ரோல் ராடு, தென் ஷீல்டிங். இது 4 தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? அஃப்கோர்ஸ் கூலண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். முதல்ல இந்த ஃபியூயலில் எப்படி இருக்கும்? யுரேனியம் யூஸ்வலி இந்த நேச்சுரல் வே, நேச்சுரல் யுரேனியம்ங்கிறது 238 will be of the nearly 99.3% வரும். யுரேனியம் 235 which is fissile. இது fissile மெட்டீரியல். இந்த நேச்சுரல் யுரேனியத்தில் இந்த ஃபிசைல் பார்ட் மட்டும் என்ன இருக்கும்? 0.7% தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் 238 235 மாற்றணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் நம்ம அதை பற்றி படிக்க போகிறதில்ல. என்ரிச்மெண்ட்டுன்னு பேர். என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, அல்லது என்ரிச்டு யுரேனியம், இது நேச்சுரல் யுரேனியம். என்ரிச்டு யுரேனியத்தில் U235 will become approximately 2 to 4%. ஸோ 0.7%லேருந்து இந்த பர்சன்டேஜ் 2 to 4% இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்ரிச்மெண்ட்டுன்னு பேர். அந்த யுரேனியத்துக்கு நேச்சுரல் யுரேனியத்திலேருந்து இந்த பர்சன்டேஜை நம்ம மாற்றிடுறோம் இல்லையா? இது 238 குறைஞ்சிடும், 35 அதிகமாகுது இல்லையா? அதுக்கு பேர் என்ரிச் யுரேனியம்னு பேர். அதை தான் நம்ம ஃபியூவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபியூயல் வில் பி கண்டெய்ன்ட் இன் ஸ்மால் rod-like structures. rod-like structure அது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்டரில் ஒவ்வொரு விதமாக அந்த ராட் இஸ் மேட் ஆஃப். யூஸ்வலி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிர்கோனியம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற, நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற, அதில் வந்து யுரேனியம் ஆக்சைடை யூஸ் ஆஸ் ஃபியூயலாக யூஸ் பண்ணும்பொழுது இது ஜிர்கோனியம் ஆக்சைடு ஜிர்கோனியம் அலாய் ஆஸ் யூஸ்ட் ஆஸ் ராட். அது அந்த டியூபுக்குள்ளே இதை டைட்டாக ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஷேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் தி ஃபியூயல் ராட்னு பேர். இதுக்கு இந்த ஷேட் பண்ணுறது யுரேனியம் வச்சு பண்ணின அந்த டியூப்ஸுக்கு பேர் ஃபியூயல் ராட்னு பேர். ஸோ நியர்லி இந்த மாதிரி ஃபியூயல் ராடு நிறைய எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும். இதுதான் கோர் ஆஃப் தி ரியாக்டரில் இருக்கிற ஒரு சமாச்சாரம். ஸோ திஸ் வில் பி சரவுண்டட் பை திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு கோர்னு எழுத போகிறோம். இதில் வந்து நல்லா நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கணும். கூலண்ட் உள்ளே வந்துட்டு வெளில போகிறது கொடுக்கணும். தென் தெர் வில் பி 2 மினிமம் ஆஃப், நான் 2 மட்டும் வரைகிறேன். இப்போ வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to introduce what is called control rods. So these 2 lines are called control rods. இந்த இடத்துல இது கூலண்ட் சுற்றி வரத்துக்கு. ஸோ கூலண்ட் இது வழியாக வரும். கூலண்ட் வழியாக இது வழியாக நுழைஞ்சி இது வழியாக வெளியில் வரத்துக்கு, கூலண்ட் வந்து நுழைஞ்சி வெளியில் வரத்துக்கு, கூல் பண்ணி இந்த சேம்பரை கூல் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் தி யுரேனியம் ஃபியூயல் ராட்ஸ். இது ஷேட் பண்ணது. இந்த நடுவில் இருக்கிற இந்த லைன் ரெண்டும் இது கண்ட்ரோல் ராட்ஸு. கண்ட்ரோல் ராட்ஸ் எதுக்கு நம்ம சொன்னேன்? அன்கண்ட்ரோல்டாக போனாலோ அல்லது நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஷட் டவுன் பண்ணினாலோ, அது ஆக்சிடென்ட் ஆன போது ஷட் டவுன் பண்ணுறதுக்கோ இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் ரொம்ப தேவைப்படும். இமீடியட்டாக இது என்ன பண்ணும்? இந்த நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் அப்சார்வ் பண்ணிக்கும். கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரான் வந்தோடனே the no reactions, no fissile reaction, fission reaction will take place. So this particular thing, இது என்ன ஆகும்? இந்த டியூப் வந்து இப்படி இருக்கும். தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கும். இது புரியுறதா? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி ஒரு சேம்பர் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த சேம்பரில் நம்ம என்ன பண்ணோம்? இங்கேருந்து ஃபர்தராக we will have to take it to இந்த சேம்பர்லேருந்து we will have to take some tubes outside for the purpose of இது என்ன ஆகுது? இந்த ஸ்டீம் இது வந்து வாட்டர் சர்க்குலேட் பண்ண போகிறோம், அல்லது கூலண்ட் சர்க்குலேட் பண்ண போகிறோம். அதுலேருந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்தராக எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? அந்த டர்பைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டியது.
டர்பைனுக்கு எடுத்துகிட்டு போவோம். the turbine will rotate and that will give generation of electricity. Block diagram மாதிரி இங்கே வரைஞ்சா போகிறோம். Then it will, after passing through the turbine, இந்த turbine is a wheel which will rotate and that is coil will be rotated. இது நம்ம electricity management படிச்சோமே, how electricity generated ன்னு. திருப்பி it will be the steam, spent out steam will be brought back here. கூல் ஆகிடும் இந்த இடத்துல. திருப்பி அந்த கூலண்ட் வந்து சர்க்குலேட் ஆகி இங்கே வெளியில் வரும்போது இந்த ஹாட் இந்த எனர்ஜி எடுத்துட்டு இருக்கிறதால இட் will become steam. ஸோ இந்த இடத்துலலாம் இது என்ன ஆகும், ஸ்டீமாக இருக்கும். இங்கே இது வந்து வாட்டர் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம்னா இது வாட்டர் என்டர் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதில் வாட்டர் என்டர் ஆகி ஸ்டீமாக வெளில வந்து டர்பைனை சுற்றி திருப்பி இப்படி வரும். தெர் இஸ் a need for a பம்பிங் மெக்கானிசம் இருக்கணும் ஸோ தட் இந்த சர்க்குலேஷன் நடக்கிறதுக்கு வேண்டி. ஸோ டர்பைன் இஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, பம்ப் இஸ் டு மேக் தி coolant circulating surrounding the rods which is the core of the nuclear reactor. So this whole setup will be surrounded by the whole setup will be surrounded by a thick என்னது concrete wall. The whole setup will be surrounded by thick concrete wall. Of the shielding வந்து is done by concrete wall of 2 to 3 meters thickness. Okay, so this is the basic structure of a nuclear reactor and what we can think of is, I'll just read out certain important points regarding the fuel rod பத்தி பேசும்போது. the fuel rod வந்து நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற fuel rods வந்து natural uranium oxide னு சொன்னேன் இல்லையா, that is contained in small pellets na small spherical or cylindrical என்ன இருக்கும் பவுடரில் வந்து பெல்லட்னு சொல்கிறது என்ன, பவுடரை சாலிடிஃபை பண்ணி வைக்கிற பெல்லட்னு சொல்லுவோம். அது வந்து ஜிர்கோனியம் அலாய் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறது சமாச்சாரம் சொன்னேன் இல்லையா. திஸ் இஸ் தி கண்ட்ரோல், இது ஃபியூல் ராட்ஸு. கண்ட்ரோல் ராட்ஸுங்கிறது வந்து எதில் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் ராட்ஸ் இஸ் நத்திங் பட் மேட் ஆஃப் போரான் ஆர் கேட்மியம். கண்ட்ரோல் ராடுங்கிறது they are good absorbers of neutrons. அதனால கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ண சொன்னோம், நியூட்ரான் ஜென்ரேட் ஆனதை கம்ப்ளீட்டாக அதை அப்சார்ப் பண்ணிட்டு தான் ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு கண்டெயின் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ போரான் ஆர் கேட்மியம் இஸ் யூஸ்ட் ஃபார் mostly that. boron carbide is used for our purpose. boron carbide B4C, boron carbide is a very useful material. cadmium is also used for controlling the complete picture. So moderatorங்கிறது வரும்போது என்ன ஆகும், மாடரேட்டருடைய வேலை என்ன சொன்னோமோ, நியூட்ரானுடைய ஸ்பீடை குறைக்கணும், நம்பரையும் குறைக்கணும். ஸோ ஸ்பீட் as well as நம்பருங்கிறது என்ன, ஒரே ஒரு நியூட்ரான் தான் ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸ்பீடு எதனால குறைக்கணும் சொன்னோம், இங்கே ஜென்ரேட்டர் ஆன நியூட்ரானோட ஸ்பீடு எனர்ஜி வந்து 1 MeV இருக்கும், அதை 0.025 EVயா நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மாடரேட்டரோட ரோல் இது. இந்த மாடரேட்டர் இஸ் யூஸ்வலி ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதோட ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெவி வாட்டருங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, D2O. ஸோ மாடரேட்டருங்கிறது என்ன ரோலு, டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ், ஆல்சோ த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டு ஆவரேஜ் 1 per reaction. ஸோ அண்ட் சம்டைம்ஸ் கிராஃபைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடரேட்டர்ன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னா வாட்டர், ஹெவி வாட்டர், கிராஃபைட். ரோல் ஸ்பீடையும் நம்பரையும் ஆஃப் த நியூட்ரான் ரெடியூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் ராடுங்கிறது போரான் கேட்மியம் ஆர் போரான் கார்பைடு, தட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. கண்ட்ரோல் ராடுங்கிறது. ஃபியூயல்ங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, யுரேனியம் ஆக்சைடு யூஸ்வலி ஆர் யுரேனியம் 235 என்ரிச்ட் யுரேனியம் ஃபியூயல்ங்கிறது. ஷீல்டிங்கிறது கான்கிரீட் வால் ஆஃப் 2 to 3 meters thickness. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த கூலண்ட் பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அதை சொன்னேன், வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, ஹெவி வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, லிக்விட் சோடியமும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வென் தே பிகம் த gaseous state, that will be sent through the turbine which will produce the electricity and come back to the pump to make it the cool ஆகிடும், இந்த இதில் liquid ஆகிடும், the liquid will be circulated. So to take away the heat generated in the core of the பேர் core of the
ரியாக்டர்னு பேர். இந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இவ்வளவு எனர்ஜி வந்து அது வெளியில் எக்ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரேடியேஷன் வரும். அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் ஷீல்டிங் வைக்கிறோம். இந்த ஹீட்டை வந்து நம்ம இந்த சர்க்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு கூலண்ட்டை வச்சுட்டு பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு முக்கியமானது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கூலண்ட் மாடரேட்டர் ரெண்டுமே ஒரே மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெவி வாட்டர் இது சர்க்குலேட் பண்ணுறோம்னா மாடரேட்டராகவும் யூஸ் பண்ணும், கூலண்ட்டாகவும் யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த சேம்பருக்குள்ள கோருக்குள்ள வரக்கூடிய அந்த லிக்விட் தான் என்னது, மாடரேட்டர் as well as கூலண்ட். நியூட்ரான் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த மாடரேட்டர் நியூட்ரான் ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணிட்டா தான் தனியாக உங்களுக்கு நமக்கு தேவையில்லை. நியூட்ரான் ரிஃப்ளெக்டர் எதுக்கு சொன்னேன், 3 நியூட்ரான் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 3 நியூட்ரான் ஆவரேஜாக 1 நியூட்ரானாக நம்ம மாடரேட்டர் வச்சு குறைக்க போகிறோம், ஸ்பீடையும் குறைக்க போகிறோம். ஸ்பீடு குறைக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து எஸ்கேப் ஆகி இந்த இந்த யுரேனியத்துக்குள்ளே நுழையாமல் அது எஸ்கேப் ஆகி வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாடரேட்டர் என்ன பண்ணும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ள அனுப்பும். ஸோ மாடரேட்டர் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் கூலிங் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் த 7 பேசிக் ஃபீச்சர்ஸை பற்றி பேசணும். அதில் இந்த 4 ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடரேட்டர் டேக்ஸ் த ரோல் ஆஃப் ஸ்பீடு நம்பர் ரிடக்ஷன் மட்டும் இல்லாமல் கூலண்ட்டாகவும் வேலை செய்யும் சொன்னேன், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டராகவும் வேலை செய்யும். ஸோ கூலண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடரேட்டர்லேயே இன்பில்ட் ஆகிடுறது. ஸோ திஸ் இஸ் எ பேசிக் ஐடியா. அண்ட் யூசஸ்ன்னு வரும்பொழுது நம்ம ஆரம்பத்திலே நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி நம்ம 3 விதமாக பிரிச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ரீசர்ச் பர்பஸ்க்கு, ப்ரொடக்டிவாக ஒன்று பண்ணுறதுக்குன்னு சொன்னோம், 3வது வந்து பவர் ஜெனரேஷன். அந்த 3 தான் மெயின் யூஸ். ரீசர்ச் பர்பஸ்ங்கிறது என்ன, நியூட்ரான்ஸ் ஜெனரேட் ஆகுது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் ஃபிசிக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆல்சோ டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். ரேடியோ ஐசோடோப்ஸோட யூசஸ் நம்ம நிறைய பார்த்தோமே, அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது தான் ரீசர்ச் பர்பஸ். செகண்ட் திங் இஸ் என்ரிச் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிசைல் மெட்டீரியலில் நான் ஃபிசைலை ஃபிசைலாக மாற்றுறதும், அதுவும் இல்லாமல் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரியாக்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். 3வது முக்கியமான யூஸுங்கிறது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து ஹவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் கூலிங். எப்படியுமே பண்ணி ஆகணும். அந்த கூலண்ட் பிகம்ஸ் gaseous state, runs a turbine to produce electricity. ஸோ இது 3 தான் முக்கியமான யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்.